இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது போர் ஆட்டம் மாடல்ல basic idea of angular momentum of electron coming around the orbit m v r nth orbit na r n ன்னு எழுதிப்போம். அதே எப்படி எழுதலாம்? m r n square omega ன்னு எழுதலாம். Omega is the angular frequency equal to n h by 2 pi. h ங்கிறது Planck constant சொன்னேன், n ங்கிறது 1 2 etc. So first we find expression for the nth orbit. Expression for nth orbit. So centripetal force இதெல்லாம் தான் வச்சிருந்தா நம்ம பண்ண போறோம். So இப்போ ஒரு பார்ட்டிகல் சர்க்குலர் மோஷன்ல இப்படி சுத்தி வரணும்னா இது பிளஸ் இது மைனஸ் அப்படின்னா what is a centripetal force? Nothing but the electrostatic force. நம்ம ரூதர்ஃபோர்ட் ஆட்டம் மாடல்ல பார்த்தோமே அதே தான் எழுதணும். So centripetal force is electrostatic force. Electrostatic force ங்கிறது என்ன? q1 q2 by 4 pi epsilon naught r square ன்னு எழுதுவோம். இந்த q1 ங்கிறது என்ன? நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து ஜெனரல் ஆட்டத்துக்கு போடும்போது இந்த சென்டர் இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ் z ன்னு எழுதிப்பாங்க. ஹைட்ரஜனுக்கு நான் z is equal to 1 ன்னு அப்புறமா போட்டுக்கலாம். ஸோ q1 ங்கிறது எலக்ட்ரானுடைய சார்ஜ், q2 ங்கிறது ze ன்னு எழுதிக்கணும். ஆட்டத்தோட நியூக்ளியஸ் சார்ஜ் அது. ஆறுங்கிறது இப்போ ஆர்ன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் ஜி இ ஸ்கொயர். மேக்னிடியூட் மட்டும் தான் எழுதுறேன், மைனஸ் போட போகிறது இல்லை. மைனஸ் போட்டால் அது அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னு அர்த்தம், அதுதான் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ்னு அர்த்தம். ஸோ மேக்னிடியூட் மட்டும் தான் எழுத போகிறேன். ஜி இ ஸ்கொயர் பை ஓவர் எப்சிலான் நாட் ஆர் என் ஸ்கொயர். திஸ் இஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ்னு வரும்பொழுது நம்ம என்ன சொல்கிறோம்? ஆங்குலர் மொமெண்டத்துலேருந்து எழுதணும் அதை இல்லையா? ஆங்குலர் மொமெண்டம் இருக்குது, அதுலேருந்து சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் எழுதுவோம். சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸுங்கிறது என்ன பண்ணுவோம்? mv ஸ்கொயர் பை ஆர் இல்லையா? சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸுங்கிறது mv ஸ்கொயர் பை ஆர்னு எழுதலாம். அல்லது இந்த v ஈக்குவல் டு ஒமேகா ஆர்னு போட்டால் ஒமேகா ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர்னு வரும். அப்போ mr ஒமேகா ஸ்கொயர் நான் எழுதிட்டு இருக்கிறது. இந்த இடத்துல ஆங்குலர் மொமெண்டம், இங்கே ஐ எம் டாக்கிங் அபவுட் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸுங்கிறது என்ன படிச்சிருக்கோம் நம்ம சர்க்குலர் மோஷன்ல மெக்கானிக்ஸ்ல? mv ஸ்கொயர் பை ஆர், v இஸ் ஈக்குவல் டு ஒமேகா ஆர் போட்டால் ஒமேகா ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர்னு வரும், ஒரு ஆர் கேன்சல் ஆகிடும். அப்போ mr ஒமேகா ஸ்கொயர். இது ரெண்டுத்துல ஏதாவது ஒரு எக்ஸ்பிரஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதில் இப்போ என்னன்னு போடும்போது ஆர் என்னன்னு போடணும் இங்கே. அது போட்டுட்டு இந்த யூஸ் பண்ணிக்க போகிறோம். இதை mr ஸ்கொயர் ஒமேகா இஸ் nh பை 2 பை. அது இங்கே இந்த இடத்துல நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ அது ஃபைனலாக நம்ம எழுதலாம். ஸோ லெட் அஸ் ஒர்க் அவுட் நவ். திஸ் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் இஸ் mrn ஒமேகா ஸ்கொயர் இப்படி எழுதலாம் இல்லையா? இது முதல்ல எழுதி வச்சுட்டு லெட் அஸ் ரைட் அவுட் வாட் இஸ் ஒமேகாவும் ஒமேகா என்னு எழுதிக்கலாம். nth ஆர்பிட்ல வரக்கூடிய ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி மாறும். இதுலேருந்து லெட் அஸ் ஒர்க் அவுட் வாட் இஸ் ஒமேகா n ஸ்கொயர். Omega n square is z e square over 4 pi epsilon naught rn கீழே வந்துரும் rn cube m. ஸோ இது இந்த ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். இந்த ஒமேகா n நான் என்ன பண்ண போறேன்? இங்கேருந்து எழுத போறேன், இந்த இடத்துல இருந்து எழுத போறேன். ஸோ இதில் எழுதும்போது ஒமேகா n போட்டுக்கணும், rn ஸ்கொயர் ஒமேகா n எழுதிக்கணும். ஸோ ஃப்ரம் தி ஆங்குலர் மொமெண்டம் ஐடியா ஆஃப் போர் ஆட்டம் மாடல் விச் இஸ் குவான்டைஸ்ட். குவான்டைஸ்ட் என்ன அர்த்தம்? இன்டெகிரல் பார்ட்டிகல் இன்டிஜர் நம்பர் ஆஃப் டைம்ஸ் தான் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறதுலேருந்து mrn ஸ்கொயர் ஒமேகா n இஸ் nh பை 2 பைலேருந்து ஐ எம் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் ஒமேகா n விச் இஸ் nh பை 2 பை mrn ஸ்கொயர். இப்போ நமக்கு வேண்டியது இதையும் கம்பேர் பண்ணணும்னா இது ஸ்கொயர் பண்ணால் தான் முடியும். ஸோ ஸ்கொயரிங் திஸ் எக்ஸ்பிரஷன், இது எங்கே எழுதுறேன்? ஆங்குலர் மொமெண்டம் எக்ஸ்பிரஷன் எழுதுறேன். ஸ்கொயரிங் திஸ் எக்ஸ்பிரஷன் என்ன வரும்? ஒமேகா n ஸ்கொயர் வரும், n ஸ்கொயர் h ஸ்கொயர் பை 4 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் m ஸ்கொயர் rn பவர் 4 ஆயிடும். தெரியுதா? ஸோ we have found out omega n square expression using Bohr atom model condition. Angular momentum should be equal to n. நம்ம ஒமேகா n ஸ்கொயர் வேற விதமா எப்படி கண்டுபிடிச்சோம்? எலக்ட்ரான் revolving around the nucleus, the centripetal force is offered by the
electrostatic force of attraction. So electrostatic force of attraction இது centripetal force இதுல இருந்து எடுத்த ஒமேகா n ஸ்கொயர். ஸோ இந்த ஒமேகா n ஸ்கொயர் இந்த ஒமேகா n ஸ்கொயர் சேமாக தானே இருக்கணும். இது ரெண்டு ஈக்குவேட் பண்ணலாம் இப்போ. அப்போ ஈக்குவேட் பண்ண என்ன வரும்? n ஸ்கொயர் h ஸ்கொயர் பை 4 pi ஸ்கொயர் m ஸ்கொயர் rn ஸ்கொயர் rn பவர் 4 is equal to z ஸ்கொயர் பை 4 pi எப்சிலான் நாட் rn கியூப் mனு வரும். இந்த rn கியூப் rn 4ல என்ன ஆகும்? கேன்சல் ஆகிடும். தெரியுறதா? இந்த rn பவர் 4 போயிடும், இங்கே rn மட்டும் இருக்கும், கியூப் போயிடும். இதுலேருந்து நம்ம என்ன சொன்னேன்? எக்ஸ்பிரஷன் ஃபார் rn கண்டுபிடிக்கணும் சொன்னேன் இல்லையா? அப்போ எக்ஸ்பிரஷன் ஃபார் rn இதில் என்ன வரும்? நான் இங்கே எழுதுறேன். எக்ஸ்பிரஷன் ஃபார் rnங்கிறது rn மேலே போனோம், மீதி எல்லாம் இது கீழே வரணும் இல்லையா? ஸோ rn மேலே போனது, இவங்கெல்லாம் கீழே வரணும், இதெல்லாம் மேலே போகணும். இதில் இந்த 4 பை இந்த 4 கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த பையில் இந்த பை ஸ்கொயரில் ஒரு கேன்சல் ஆகிடும். அப்புறம் எம்மில் எம் ஸ்கொயர் இருக்குது, எம் இருக்குது, இல்லை எம் போயிடும், எம் ஸ்கொயர் போயிடும். தெரியுறதா? அப்போது பாக்கி இங்கே இந்த rn மேலே போகும்போது இப்போ பாக்கி இங்கே இருக்கிறது என்னது? என் ஸ்கொயர் ஹெச் ஸ்கொயர். டினாமினேட்டர் எதுவுமே இல்லை, டினாமினேட்டர் எல்லாமே போயாச்சுங்க. இப்போ இந்த சமாச்சாரம் இங்கே வரணும். இல்லை பை இருக்கு, எம் இருக்கு, rn தான் அங்கே போயிடுது, பை எம் மட்டும்தான் இருக்கு. அப்போ பை எம் ஜி இ ஸ்கொயர் இங்கே வந்துடும். தெரியுதா? ஸோ திஸ் இஸ் தி எக்ஸ்பிரஷன் ஃபார் rn. rn இஸ் என் ஸ்கொயர் ஹெச் ஸ்கொயர் ஒரு 4 பை எப்சிலான் நாட் மேலே வரணும் இல்லையா? எப்சிலான் நாட் இருக்கு, சாரி, இந்த எப்சிலான் நாட் ஷுட் கம் ஹியர். என் ஸ்கொயர் ஹெச் ஸ்கொயர் எப்சிலான் நாட் பை pi m z ஸ்கொயர். ஸோ லெட் அஸ் தேர்ஃபோர் ஸ்டாப் ஹியர். இந்த இடத்துல இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம்? போர் ஆட்டம் மாடலில் நான் என்ன சொன்னேன்? ரெண்டு விஷயம் கண்டுபிடிக்க போகிறோம் சொன்னேன். ஒன்று எக்ஸ்பிரஷன் ஃபார் தி ரேடியஸ் ஆஃப் தி nth ஆர்பிட், ரெண்டாவது என்னது? எனர்ஜி ஆஃப் தி nth ஆர்பிட், en கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன் இல்லையா? en கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்? எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். இது so potential energy of the electron is nothing but the electrostatic potential energy. Electrostatic potential energy என்ன அர்த்தம்? q1 q2 by 4 pi epsilon naught r. இப்போ இந்த இடத்துல q1 யாரு, q2 யாருன்னு எழுதி இருக்கோம் இல்லையா? அதுல இருந்து z ஸ்கொயர் by 4 pi epsilon naught rங்கிறது என்ன எழுதணும்? rn. This is potential energy. தெரியுதா? அடுத்து எலக்ட்ரான் சுத்தி வந்துட்டு இருக்குல்ல, அப்போ அது கைனடிக் எனர்ஜி இல்லாமல் சுத்த வர முடியுமா? கைனடிக் எனர்ஜி இருக்கு. வாட் இஸ் அ கைனடிக் எனர்ஜி? half m v ஸ்கொயர். v is equal to ஒமேகா r போட்டுக்கலாம். m அப்போ r ஸ்கொயர் rn ஸ்கொயர் ஒமேகா n ஸ்கொயர். v equal to ஒமேகா r இல்லையா? ஸோ இந்த ஒமேகா n rn எங்கேருந்து வரணும்? இங்கேருந்து வரணும். இந்த ப்ரீவியஸ் எக்ஸ்பிரஷன்லேருந்து தான் வரணும். z ஸ்கொயர் பை 4 பை எப்சிலான் rn ஸ்கொயர் போட்டோம் இல்ல, இங்கேருந்து தான் வரணும். இப்போ தெரியுறதா? ஸோ லெட் அஸ் தேர்ஃபோர் கைனடிக் எனர்ஜியை இந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து எழுதணும். இப்போ எழுதினா இன்னொன்று முக்கியமானது விட்டுட்டேன் பாரு, மைனஸ் போடணும். இங்கே இந்த இடத்துல எனர்ஜின்னு வரும்போது மைனஸ் வரும். ஃபோர்ஸில் நம்ம ஃபோர்ஸ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னு சொல்லி மைனஸ் எழுத வேண்டாம் சொன்னேன். பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு வரும்போது ஒரு சார்ஜ் என்னது? மைனஸ் சார்ஜ். அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி நெகட்டிவ், கைனடிக் எனர்ஜி இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஸோ சப்ஸ்டிடியூட் திஸ் எக்ஸ்பிரஷன் சூட்டபிளி ஹியர். rn ஸ்கொயர் ஒமேகா n ஸ்கொயர் இங்கேருந்து எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணா வாட் வி கெட் இஸ் z ஸ்கொயர் பை 8 pi எப்சிலான் நாட் rn வரும் கைனடிக் எனர்ஜி. அப்போ டோட்டல் எனர்ஜி இப்போ நம்ம கண்டுபிடிக்க போறோம். டோட்டல் எனர்ஜி En is equal to potential energy due to electrostatic force plus kinetic energy. So this is minus, this is plus. இப்போ இதுலேருந்தே பார்த்தாலே ஒன்று தெரியுறதா? இதுலேருந்தே ஒன்று பார்த்து தெரியுதா? இது மைனஸ் ஆஃப் 2 times potential energy தெரியுறதா? The kinetic energy of the electron in the orbit potential energyலேருந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ண என்ன ஆகுது? see இதனுடைய சாரி half இல்லையா? half the potential energy. இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணா you will get 4 pi epsilon naught rn. அப்போ இது 2ஆல் மல்டிப்ளை பண்றோம்னா அதோடைய half ன்னு அர்த்தம். so half the potential energy with a negative sign தான் kinetic energy. so இது ரெண்டையும் கூட்டும்போது என்ன கிடைக்கும்? கூட்டும்போது what you get is minus. so you see this is potential energy, kinetic energy is minus
half potential energy. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது என்ன வரும்? half potential energy வரும். half potential energy எவ்வளவு இது? Z E square Z E square by 8 pi epsilon naught Rn with a negative sign. ஏன்னா இதுதான் large இல்லையா? இது large, இது small. அப்ப largeல இருந்து small கழிக்கும்போது largeல இருந்து small கழிக்கிறோம். with a negative sign கழிக்கும்போது ஃபைனலா ஒரு negative sign வரும். ஸோ இதே பொட்டன்ஷியல் எனர்ஜி, இது கைனடிக் எனர்ஜி சப்ஸ்டியூட் பண்ணினா மைனஸ்ல வரும். ஸோ டோட்டல் எனர்ஜி ஈங்கிறது மைனஸ்ல இருக்குங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்படி அதுக்கு என்ன அர்த்தம்? எலக்ட்ரானுடைய எனர்ஜி இந்த nth ஆர்பிட் இஸ் நெகட்டிவ். நான் என்ன அர்த்தம்னா தி எலக்ட்ரான் இஸ் பவுண்ட் டு த நியூக்ளியஸ்னு அர்த்தம். பவுண்ட் டு த நியூக்ளியஸ்னா என்ன மீனிங் சொல்லி தானே கேட்கும். இது இந்த கன்க்ளூஷன் பவுண்ட் டு நியூக்ளியஸ் கன்க்ளூஷன் எப்படி நான் வரேன்? The total energy of the electron in the nth orbit is a negative energy. எல்லாமே பாசிட்டிவ் குவான்டிட்டிஸ், நெகட்டிவ் எனர்ஜி. ஒரு எலக்ட்ரான் நெகட்டிவ் எனர்ஜியில் இருக்குன்னா என்ன அர்த்தம்னா எலக்ட்ரான் இஸ் பவுண்ட் டு தி நியூக்ளியஸ். பவுண்ட்னா அட்ராக்டட், அட்டாச்ட் டு தி நியூக்ளியஸ். அதை விட்டு அது வெளியில வரணும்னா you have to give positive energy to that to make it come out. அதான் அர்த்தம். So it is attracted energy is always, bound energy is always expressed as a in terms of negative value. Energy நெகட்டிவ்னா அர்த்தம் புரிஞ்சுக்கணும். Kinetic energy is never negative, whereas potential energy can be negative, and when the potential energy is more than the kinetic energy, total energy will be negative. So total energy negative na it is bound அப்படினு அர்த்தம். The particle is bound. To அதை பிரிச்சு எடுக்கணும்னா you have to do work and apply the force and give energy to bring it out. அதான் அர்த்தம். ஸோ இப்போ இதுல ஃபைனலா இது முடிஞ்சதா சார்னா இல்ல, இதை சப்ஸ்டியூட் பண்ணப்போ Rn இருக்கு இல்லையா, அதை அதுல சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்க Rn கீழே வருது பாரு, இந்த Rn இங்க சப்ஸ்டியூட் பண்ணாதான் ஃபைனல் ஃபார்ம் வரும். ஸோ ஐ சப்ஸ்டிடியூட் இட் ஹியர் மைனஸ் Z E square by 8 pi epsilon naught. Rn வந்து 1 by Rn இருக்குல்ல, அப்ப அது கீழே 1 by Rn போடணும், தெரியுதா? அப்ப என்ன ஆகும்? n square h square epsilon naught divided by னு போடும்போது அது மேல போகும் இல்லையா, தெரியுதா? டிவைடட் பை போது மேல போகும் இல்லையா, பை m z e ஸ்கொயர் மேல போகும், தெரியுதா? Rn 1 by Rn நான் சப்ஸ்டிட் பண்ணும்பொழுது Rnல இருந்து சப்ஸ்டிட் பண்ணும்போது இது டினாமினேட்டர்லயும் இது நியூமரேட்டருக்கும் போகுது இல்லையா, 1 by Rn போடும்போது. ஸோ டினாமினேட்டர்ல வருது என்ன, n ஸ்கொயர் h ஸ்கொயர் எப்சிலான் நாட். நியூமரேட்டர்ல வருது பை m z பவர் z ஸ்கொயர். ஸோ இது ரெண்டு கம்பைன் பண்ணினா என்ன கிடைக்கும்? இப்போ இது ரெண்டு கம்பைன் பண்றதுன்னா என்ன கிடைக்கும்? இங்க எழுதுறேன் இதை கம்பைன் பண்ணி. ஸோ இது ரெண்டு கம்பைன் பண்ணா மைனஸ் ஜி ஸ்கொயர் இ பவர் 4, தெரியுதா? இ பவர் 4 எம் பை எம் ஜி ஸ்கொயர் இ பவர் 4 பை எம். பை வந்து இப்போ கேன்சல் பண்ணிடலாமா? ஓ பண்ணிடலாம், இதோ இந்த பையோட கேன்சல் பண்ணலாம். அப்போ எம் தான் டிவைடட் பை 8 எப்சிலான் நாட் ஸ்கொயர் ஹெச் ஸ்கொயர் n ஸ்கொயர், தெரியுதா? இது என்ன இருக்கும்? பை கேன்சல் ஆயிடுது. 8 எப்சிலான் நாட் ஸ்கொயர் n ஸ்கொயர் ஹெச் ஸ்கொயர் h ஸ்கொயர் n ஸ்கொயர்னு எழுதிருக்கேன், தெரியுதா? ஸோ இதை படிச்சிடலாமா? தி எலக்ட்ரான் இஸ் பவுண்டுங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஹவு டு வி கன்க்ளூட்? வித் நெகட்டிவ் சைன்னால. டோட்டல் எனர்ஜி இஸ் நெகட்டிவ் ஃபார் தி எலக்ட்ரான்ங்கிறதால. ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ இது எப்படி சிம்பிளிஃபை பண்ண போறோம்? எனர்ஜி இஸ் யூஸ்வலி கிவன் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஜூல். வேற அட்டாமிக் பிசிக்ஸ்லயும் நியூக்ளியர் பிசிக்ஸ்லயும் எனர்ஜி ஜூல்ல வச்சுட்டா நம்ம ரொம்ப சின்ன நம்பரா தெரியும், ஹேண்டில் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இவி ஞாபகம் இருக்கா? சொல்லி கொடுத்து படிச்சிருப்போம். 1 EV எலக்ட்ரான் வோல்ட் இஸ் ஈக்குவல் டு 1.6 10⁻⁻19 ஜூல். ஸோ இந்த எக்ஸ்பிரஷனை இவியில மாற்றணும். இது நம்பர்லாம் சப்ஸ்டியூட் பண்ணணும். க்கு தெரியும், ஜி இப்போ 1 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் 9.11 10⁻31 kg இப்பதான் படிச்சோம் இல்லையா. ஜி இஸ் ஈக்குவல் டு 1. எலக்ட்ரானிக் சார்ஜ் தெரியுமே, மெலிகன் ஆயில் எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து அது சப்ஸ்டியூட் பண்ணலாம். எப்சிலான் நாட் எக்ஸ்பிரஷன் தெரியும், ஹெச் உடைய வேல்யூ தெரியும். இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு அதை இவியாவும் கன்வெர்ட் பண்ணினா ஃபைனலா இது என்ன வரும்? மைனஸ் 13.6 by n ஸ்கொயர் இவின்னு வரும். என்னது? தி எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் En is minus 13.6 by n square. எதுல வரைக்கும்?
ஈவியில் எழுதியிருக்கோம். இதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஃபைனலாக பொட்டன்ஷியல் எனர்ஜி நெகட்டிவா இருக்கு, கைனடிக் எனர்ஜி பாசிட்டிவா இருக்கு. பட் பொட்டன்ஷியல் எனர்ஜியோட மேக்னிடியூட் இஸ் மோர் அண்ட் இன்ஃபேக்ட் டபுள். therefore you get this. தெரியுதா? the energy is negative. so let us now analyze this expression. இந்த எக்ஸ்பிரஷன் எலக்ட்ரானுடைய எனர்ஜி எக்ஸ்பிரஷன். எலக்ட்ரான் இஸ் பவுண்ட் அப்படிங்கிறது இந்த நெகட்டிவ் வச்சுட்டு சொல்லியிருக்கேன் சொன்னேன். இப்போ பார்க்கலாம். இப்போ இதையும் தான் எடுத்துக்க போறோம். n is equal to first orbit. n is equal to 0 கிடையாது, n is equal to 1. Rn வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கலாம். n is 1, h வேல்யூ, எப்சிலான் நாட் வேல்யூ, பை மாஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஹைட்ரஜனுக்கு நம்ம ஹைட்ரஜனுக்கு சப்ஸ்டியூட் பண்ண போறோம் இது எல்லாத்தையுமே. அப்போ g is equal to 1 ஹைட்ரஜனுக்கு இதை சப்ஸ்டியூட் பண்ணா this comes to 0.53 10 power minus 10 meter which is 0.53 angstrom சொல்லுவோம். ஒரு ஆங்ஸ்ட்ராம் வருது 10 power minus 10 meter. This is the radius of the first orbit of the electron in hydrogen atom. This is called Bohr radius. Bohr also was given Nobel Prize. ஞாபகம் வச்சுக்கணும். எல்லாருமே Nobel Prize வரிசையா. So Bohr radius னு பேரு. Bohr radius னா என்ன அர்த்தம்? It is the radius when n is equal to 1 லியா r1 னு எழுதணும். அப்போ radius of the first orbit of the electron in hydrogen atom is called Bohr radius, that equal to 0.53 angstrom. Energy அப்போ E1 is minus 13.6 eV. ஏன்னா n is equal to 1. corresponding அதோட எனர்ஜி இது. இப்போ R n is equal to 2 னா R2 னு எழுதுவே இல்லையா? R2ங்கிறது என்ன பார்த்துக்கணுங்க, 4 ஆயிடும். அப்ப என்ன அர்த்தம்? 4R1 இல்லையா? 4R1. n is equal to 3 னா R3 is equal to 9R1. so the என்ன ஸ்கொயர் இருக்கு? n square. 2 square is 4, 3 square is 9. so the radius of the various orbits go in the ratio 1 is to 4 is to 9 is to 16 is to 25. போக போக தள்ளி போறது தெரியுது. அது முதல்ல இருந்த ரெண்டு ஆர்பிட்டுக்குள்ள டிஸ்டன்ஸை விட அடுத்தது இன்க்ரீஸ் ஆகும், அடுத்தது இன்க்ரீஸ் ஆகும், அடுத்தது இன்க்ரீஸ் ஆகும், தள்ளி போறது. எனர்ஜி என்ன ஆகும்? E2 என்ன? E2 என்ன? minus 13.6 by 4 ஆகும். அது 4 times இன்க்ரீஸ் ஆகும், இது 4 times டிக்ரீஸ் ஆகும். ஸோ ஆர்பிட்டை பொறுத்த வரைக்கும் தள்ளி போற மாதிரி இருக்கு. எனர்ஜி போற வரைக்கும் நேரம் கிட்ட வரும். புரியுதா? அதாவது இங்க ஃபர்ஸ்ட் எனர்ஜி இங்க இருக்குன்னா ரெண்டாவது எனர்ஜி இங்க இருக்கும், மூணாவது எனர்ஜி அதோட கம்மி. ஏன்னா 1/9 வரும் இல்ல? E3 என்ன வரும்? E3 is minus 13.6 by 9 ஆயிடும். அப்போ இது என்ன இருக்கும்? கிட்ட இருக்கும். 4 என்ன கிட்ட ஆகும்? 5 அதோட கிட்ட வரும். புரியுறதா? ஸோ எனர்ஜி வைஸ் இப்படி போகும்போது இந்த இடத்துல என்ன ஆயிடும்? ஆல்மோஸ்ட் எல்லா எனர்ஜியும் பக்கத்துல வந்து கண்டினியூஸ் ஆயிடும். எது? n is equal to 10 போகும்போது 10 11 12க்குலாம் போட்டுப்பாங்க. 10 எவ்வளவு எனர்ஜி? 1/100 ஆயிடும். 11 1/21 ஆகும். ஸோ 1/100க்கும் 1/20க்கும் நீங்க எனர்ஜி லெவல் டயக்ராம்னு வரையும் போது பக்கத்துல ஆயிடும். தொட்டாப்பல இருக்கும். ஸோ எனர்ஜி வைஸ் இது என்ன ஆகுது பார்த்தீங்களா? இது எனர்ஜி அப்படிங்கிறது என்ன? கிட்ட ஆகி என்ன ஆகும்? முதல்ல தள்ளி இருக்கும், அப்புறம் தள்ளி கொஞ்சமா குறைஞ்சு கிட்ட ஆகி கண்டினியூஸ் ஆயிடும், பேண்ட் ஆயிடும். வேற ரேடியஸை பொறுத்த வரைக்கும் தள்ளி போறது. இது n ஸ்கொயர் ப்ரொபோர்ஷனாலிட்டி. சி கவனிக்க வேண்டியது என்ன? Rn ஸ்கொயர் ப்ரொபோர்ஷனல் டு n ஸ்கொயர். En is inversely proportional to n square. Rn is directly proportional to n square. இது inversely proportional to n square. இது ரெண்டு விஷயத்தை நீ படிக்கணும். இதுக்கப்புறம் அடுத்தது தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? முக்கியமானது இது வரைக்கும் எல்லாம் ஸ்டெபிலிட்டி பர்ஃபெக்ஷன் எல்லாம் இருக்கு. இதுல முக்கியமானது அடுத்தது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் பத்தி. ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் எப்படி வரும்னு இவர் சொன்னார். ஃபர்ஸ்ட் ஆர்பிட், செகண்ட் ஆர்பிட், தேர்ட் ஆர்பிட். ஃபர்ஸ்ட் ஆர்பிட் இது 1, n is equal to 1, n is equal to 2, n is equal to 3. n is equal to 2 ல இருந்து 1 வருது, 3 ல இருந்து 1 வருது, 4 ல இருந்து 1 வருது. இதெல்லாம் ஒரு சீரிஸ். அடுத்தது இன்னொரு சீரிஸ் என்ன பண்றான்? 3 ல இருந்து 2, 4 ல இருந்து 2, 5 ல இருந்து 2. இதெல்லாம் அடுத்த சீரிஸ். ஸோ இது ஒரு சீரிஸ் ஆஃப் லைன்ஸ், இது ஒரு சீரிஸ் ஆஃப் லைன்ஸ். அப்போ இந்த மாதிரி எவ்வளவு சீரிஸ் ஆஃப் லைன்ஸ் பத்தி யோசிக்கலாம். நம்ம அப்சர்வ் பண்ணது 5 சீரிஸோ 6 சீரிஸோ சொன்னேன் இல்லையா? அதுல ஒவ்வொன்றுலையும் நிறைய லைன்ஸ் இருக்குன்னு சொன்னோமே. ஒரு சீரிஸ்ங்கிறது என்னன்னா இந்த எண்டிங் ஆர்பிட் இருக்குல்ல, எண்டிங் ஆர்பிட் 1ல இருந்தா ஒரு சீரிஸ், 2ல இருந்தா ரெண்டாவது சீரிஸ், 3ல இருந்தா மூணாவது சீரிஸ். அப்ப எத்தனை சீரிஸ் இருக்கு? ஒவ்வொரு சீரிஸ்ல எத்தனை லைன்ஸ் இருக்கு?
பலதரப்பட்ட லைன்ஸ் வருது தெரியுதா? அப்போ எக்ஸ்பெரிமெண்டலா many series, in each series many lines is able to explain. How Bohr was able to explain. தெரியுதா? ஸோ போர் எடுத்து எந்த விதத்துலலாம் கரெக்டாக இருக்குது, ஸ்டெபிலிட்டிலையும் கரெக்டாக இருக்குது, எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் த ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ்லையும் கரெக்டாக இருக்குது. எவ்ரி திங் இஸ் பர்ஃபெக்ட். அப்போ எக்ஸ்பிளனேஷன் ஸ்பெக்ட்ரல் லைனில் வேவ் லென்த் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ரொம்ப ஈஸி, பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 2 to 1 எடுத்துக்கலாம். ஸோ E1 இஸ் மைனஸ் 13.6 by 1. E2 is minus 13.6 by 4 தானே, 2 அப்போ E2 லேருந்து E1க்கு இது ஜம்ப் பண்றதுன்னா அப்போ வாட் இஸ் த எனர்ஜி டிஃபரன்ஸ்? டெல்டா E டிஃபரன்ஸ் இஸ் 13.6 1 minus 1 by 4 இல்லையா? டிஃபரன்ஸ் பெருசுலேருந்து சின்னது கழிக்கணும், பெருசுலேருந்து சின்னது கழிக்கணும். அல்லது சரி ஃபைனல்லேருந்து இப்போ என்ன பண்ணுவோம் நம்ம யூஸ்வலாக E2 மைனஸ் E1, ஏன்னா அவுட்டர் அப்பர் அதாவது ஹையர் லெவல்லேருந்து லோயர் லெவலுக்கு வருதுன்னு சொல்கிறோம். அப்போ E2 மைனஸ் E1, E2ங்கிறது மைனஸ் இருக்கும், மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ 1 minus 1 by 4 தானே வரும், தெரியுதா? ஸோ 13.6 1 minus 1 by 4 இஸ் 3 by 4. திஸ் இஸ் இன் EV. இது நம்ம என்ன பண்ணணும், திருப்பியும் வேவ் லென்த்தை மாற்றணும்னா இதை ஜூலில் மாற்றணும். ஜூலில் மாற்றிட்டு டெல்டா E இஸ் ஈக்குவல் டு HC by லாம்டா, அதாவது H நியூன்னு எழுதணும். இது யார் சொல்லி கொடுத்தா? பிளாங்க் சொல்லி கொடுத்தது. பிளாங்கோட ஐடியாவை தான் அவர் இங்கே யூஸ் பண்ணுறாரு. இதில் ஆங்குலர் மொமெண்டம் இஸ் NH by 2 பைன்னு எழுதுறாரு. அந்த H திருப்பி இங்கே வரணும். அதாவது டெல்டா Eங்கிறது எப்படி வந்தது? when the electron jumps from the second orbit to first orbit, it will emit a radiation of wavelength எவ்வளவு? முதல்ல எனர்ஜி கண்டுபிடிக்கணும். எனர்ஜி எப்படி கண்டுபிடிப்ப? E2 மைனஸ் E1லேருந்து கண்டுபிடிக்கிறேன். அது இவ்வளோ வந்தது. அந்த எனர்ஜியை HC by லாம்டான்னு போட்டால், அது HUன்னு போட்டால் ஃப்ரீக்வன்சியும் வேவ் லென்த்தும் கண்டுபிடிக்க முடியும். தெரியுறது? இதுலேருந்து நம்ம வேரியஸ் செட் ஆஃப், இப்போ இதை நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்க போகிறது இல்லை, உங்களுக்கு ஐடியாவை மட்டும் சொல்லிக் கொடுக்க போகிறேன். புக்கில் எத்தனை சீரீஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஸ்பெக்ட்ரல் சீரீஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம், லைமான் சீரீஸ், பாமர் சீரீஸ், பேஷன் சீரீஸ், பிராக்கெட் சீரீஸ், ஃபண்ட் சீரீஸ், 5 சீரீஸ் இருக்கு. இப்போ லைமான் சீரீஸ் எடுத்துட்டா ஃபைனல் இது 1ல வந்து விடுறது, அதாவது 2லேருந்து 1, 3லேருந்து 1, 4லேருந்து 1, 5லேருந்து 1 இப்படி வந்ததுன்னா, அதாவது லாஸ்ட் நம்பர் 1ல இருந்ததுன்னா E1ல எல்லாமே ஜம்ப் ஆச்சுன்னா இட்ஸ் கால்ட் லைமான் சீரீஸ். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கெஸ் பண்ணலாம். இது நெக்ஸ்ட் சீரீஸ் பாமர் சீரீஸ். பாமர் சீரீஸ் என்ன? 2ல வந்து எல்லாமே எண்டிங் வந்து 2 செகண்ட் ஆர்பிட், 3 to 2, 4 to 2, 5 to 2 எட்ஸெட்ரா. அது பாமர் சீரீஸ். பாமர் சீரீஸ் ஏன் இம்பார்ட்டன்ட்னா, பாமர் சீரீஸில் எமிட் பண்ணுற ரேடியேஷன் எல்லாமே விசிபிள் ரீஜனில் இருக்கு, ஈஸியாக நார்மலால் அப்சர்வ் பண்ண முடியும். லிமான் சீரீஸில் எனர்ஜி கூடுதல், இட் கோஸ் இன் டு தி அல்ட்ரா வயலட் ரீஜன். நம்ம ஸ்பெக்ட்ரம் படித்தோம் இல்லையா ஆப்டிக்ஸில். ஸோ பாமர் சீரீஸ் எல்லாமே என்ன இருக்கும், நமக்கு விசிபிளில் இருக்கும். விசிபிளில் வரும்போது தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். விசிபிளில் வரும்போது ஒரு லைனுக்கு H ஆல்ஃபா, H பீட்டா, H காமா அப்படின்ற பேர்லாம் கொடுத்த ஆரம்பித்தோம். அதை பற்றி சொல்லித்தரேன் முதல்ல. ஸோ விஷயத்தை முதல்ல சீரீஸை பற்றி சொல்லி கொடுத்துட்றேன், அப்புறம் டெரிவேஷன் பண்ணலாம். பேஷன் சீரீஸுங்கிறது மூணாவது சீரீஸ். பேஷன்னா என்ன? 3ல வந்து வேணும், 4 to 3, 5 to 3 எட்ஸெட்ரா. தென் பிராக்கெட், அப்புறம் ஃபண்டு, சேம் திங். ஸோ நம்ம ஒரே ஒரு சீரீஸ் முதல்ல எடுத்துப்போம். அது பாமர் சீரீஸ் முதல்ல எடுத்துக்கிற மாதிரி பண்ணலாம். இந்த பாமர் சீரீஸ் பண்ணோம், நம்ம ஃப்ரீக்வன்சி அல்லது வேவ் லென்த் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல எக்ஸ்பிரஷன் எழுதினா தான் அதை கண்டுபிடிக்கிறது முடியும் இல்லையா? ஸோ லெட் அஸ் ஒர்க் அவுட் த ஃப்ரீக்வன்சி ஆர் what is called wavelength of the spectral line.